அடுத்த குறள், தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை கை வாளாண்மை புலகிடும். இது ஒரு அற்புதமான செய்யுள் நயமிக்க ஒரு குறள். தாளாண்மை, வேளாண்மை, வாளாண்மை. நம்ம முன்னாடி உள்ள குறள்ல தாளாண்மைனா என்ன, வேளாண்மைனா என்னன்னு பார்த்தோம். இங்க வாளாண்மை அப்படின்ற ஒரு சொல்ல வள்ளுவர் பயன்படுத்தியிருக்காரு. வாளாண்மை அப்படின்னா வாள் சண்டை போடுறது, வாளை எடுத்து கூர்மையான வாளை வச்சு சண்டை போடுவாங்கல்ல, அதை அவர் சொல்றாரு. தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை, விடாமுயற்சி மேற்கொள்ளாதவன் செய்யற உதவி எப்படி இருக்கும்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓமையை சொல்றாரு. எப்படி இருக்கும்னா, பேடினா கோழை அப்படின்னு அர்த்தம். ஒரு கோழை வாளாண்மை, பேடி கை, பேடியின் கை, பேடியோட கையில வாளை எடுத்து சண்டை போடுற மாதிரி. ஒரு கோழை வாளை எடுத்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா தோத்துதான் போவான். அதை இங்க ஓமைக்கிறாரு வள்ளுவ பெருந்தகை. அப்போ விடாமுயற்சி இல்லாதவன் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறது ஒரு கோழை வாளை எடுத்துட்டு சண்டை போடுற மாதிரி. அது கண்டிப்பா தோல்வியில் தான் முடியும். அவங்ககிட்ட செல்வமே இருக்காது, விடாமுயற்சி தானே செல்வம் வரும். அந்த பேடிக்கிட்ட, இந்த கோழைக்கிட்ட செல்வமே இருக்காது, ஆனால் உதவி செய்ய முடியுமா? முடியாது. அதை தான் அவர் இன்டைரக்டா இந்த குறள்ல சொல்ல வர்றாரு.